ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி டே 80க்கான கவுன்சிலிங் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஸ்வல் இந்த நம்ம ரிப்போர்ட்டில் டோட்டல் வேக்கன்சிஸ் எவ்வளோ போயிருக்கு, டோட்டல் ஆப்ஷன் டேஸ் எவ்வளவு, இன்றைக்கி எவ்வளோ போயிருக்கு, இன்றைக்கி எவ்வளோ ஆப்ஷன் டேஸு, ப்ளஸ் வந்து பிஎஸ் டீமுக்கான டீட்டெயில்டு அனாலிசிஸ். பிஎஸ் டீம் வந்ததுன்னா பின்னாடி நல்லா பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஜேசிஏல ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி வந்ததுன்னா கொடுத்துருக்காங்க. ஜேசிஏல பிஎஸ் டீம் கேண்டிடேட் ஒருத்தர் வந்து எடுத்திருக்காரு. இப்போது ஜென்ரல் கேண்டிடேட் எடுத்திருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் எடுத்துக்கிட்டோம்னா இப்போது ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் அதாவது என்னென்னா நார்மல் எலிஜிபிள் போஸ்ட் இப்போ ரெவன்யூ ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. மித்த எல்லா டாப் டிபார்ட்மெண்ட்டில் பிஎஸ்டிஎம்மில் சீட் இருக்கிறப்பவே ஒரு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் போய் ஜேசிஏ எடுக்கிறாங்க. ஜென்ரல் கேண்டிடேட் எடுக்கிறதுக்கே தயங்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து இன்றைக்கி ஜேசிஏல வந்து சீட் எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா, அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பின்னாடி பிஎஸ்டிஎம் டிஸ்கஸ் பண்ணுறப்போ பார்ப்போம். இப்போ ஜென்ரலில் வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு பிஎஸ்டிஎம்க்கு நல்லா டீட்டெயில் அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அது வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா, லைக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ கவுன்சிலிங் போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இது இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இதில் ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து சீட்டு ஃபில்லுக்கான அறிகுறிகள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, நாளைக்கு தான் மேபி மேபி இல்லை கன்ஃபார்ம். ஓகேங்களா, கன்ஃபார்ம் நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிசி எம்பிசிக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எம்பிசிக்கு வந்து எம்பிசிக்குமே மோஸ்ட்லி முடிஞ்சிடும். எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 நாளைக்கு மேலே போகும். பிஎஸ்டி ஆஸ் யூஸ்வல் இன்னும் நல்லா போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, ஜென்ரல் வேகன்சிஸ் வந்து மொத்தமாக 696 ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 13 அவைலபிலிட்டி இருக்குது. இந்த 13 நாளைக்கு காலையில் ஃபில் ஆயிரும். ஓகேங்களா, ஆக்சுவலாக நாளைக்கு 600 கூப்பிட்றாங்க. நாளையிலேருந்து 600 பேர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா 13 வேகன்சிஸ் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டுனா பிஎஸ்டிஎம்மில் இன்றைக்கி 21 போயிடுச்சு. ஓகேங்களா, பிஎஸ்டிஎம் பற்றி டீட்டெயில் ஃபில்லாக வந்து பின்னாடி பாருங்கள். ஏன்னா பிஎஸ்டிஎம் வந்து இன்றைக்கி செல்ஃப் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி வந்து நல்லாவே மூவ் ஆன் ஆயிருக்கு. ஸோ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்துட்டுனா 21 வந்து மூவ் ஆன் ஆயிருக்கு. 175 அவைலபிள் இருக்குது. எக்ஸர்வீஸ்மேன் எடுத்துக்கிட்டோம்னா எதுவுமே ஃபில் ஆகலை. பிளைண்டு, ஆர்த்தோ இது எல்லாமே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் 286 ஃபில் ஆயிடுச்சு. இந்த 3 வேகன்சி மட்டும்தான் வந்து உமன்ஸுக்கு அவைலபிள் இருக்குது. அது காலையில் ஒரு 10 பேருக்குள்ளே முடிஞ்சிடும். அதே மாதிரி ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் 13 வந்து ஃபில் ஆயிடுச்சு. நான் 59 அவைலபிலிட்டி இருக்குது. ஜிடி டெஸ்டிவ் விடோவில் வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் பிளைண்ட் ஆர்த்தோ இதில் 2 பேர் வந்து உமன்ஸில் 2 பேர் வந்து எடுத்திருக்காங்க. பிசி ஜென்ரலில் வந்து எடுத்திங்கன்னா 609 வேகன்சிக்கு 650 வேகன்சி இருந்தது. இன்றைக்கி 523 ஆயிடுச்சு. இன்னும் 86 மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. நாளைக்கு மார்னிங் போகிறவங்களுக்கு வந்து பிசி கேண்டிடேட் வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். மார்னிங் மீன்ஸ் ஃபுல்லாக கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 கேண்டிடேட்டுக்குள்ளார எம்பிசி அதர் கம்யூனிட்டியோட பெனிட்ரேஷனை பொறுத்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 ஃபஸ்ட்டு 200 கேண்டிடேட்டுக்கு வந்து வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது ஆப்ஷன் டேஸை பொறுத்தும் ஜேசிஏக்கு மூவ் ஆன் ஆகிறத பொறுத்துமே. நாளைக்கு ஜேசிஏவெல்லாம் பிச்சுட்டு போக போகுது பாருங்களா. இத்தனை பேர் எடுக்காமல் இருந்தாங்க. நாளைக்கு ஜேசிஏ கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் வந்து நாட் இன் நியூஸ். பிசி எம்பிசிக்கான கட் ஆஃப் முடிய போகுது. ஸோ இனிமேல் ஜேசிஏ எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி அதுக்கான டைலாக் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும். அதை போட்டுங்க. ஓகேங்களா, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 14 வேகன்சிஸ் வந்து மூவ் ஆன் ஆயிருக்கு. 144 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா பிசி உமனில் வந்து 246 ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 6 வேகன்சிஸ் தான் இது காலையில் வந்து ஃபில் ஆயிரும். பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 6 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. இன்னும் 55 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பிசி டெஸ்டிவ் விடோவில் வந்து ஒன்றுமே ஃபில் ஆகலை. எம்பிசியில் வந்து 389 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 75 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே அவைலபிள் இருக்குது. இதுவுமே நாளைக்கு காலையில் வரைக்கும் தான் தாங்கும். ஓகேங்களா, காலையில் அது ஃபஸ்ட்டு 200 இல்லைனா 300 பேர்த்துக்குள்ளார தான். மத்தியான ஷிஃப்ட்டுக்கு போகிறதே கஷ்டம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 9 தான் மூவ் ஆன் ஆயிருக்கு. இது வந்து ஸ்லோவாக தான் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்குது. 117 இருக்குது. ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கிறது எதுவுமே எடுக்கவே இல்லை. உமன்ஸில் வந்து 172 ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 72 ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 9 வேகன்சிஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் 5 வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு. உமன்ஸுக்கு 43 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. பிசிஎம் ஜென்ரலில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா 59 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 29 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் ஒன்றுமே ஃபில் ஆகலை. உமன்ஸ் பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தான் ஒரே ஒரு வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. உமன்ஸில் வந்து 17 ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 17 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டியாக தான் இருக்குது. எஸ்சிஏல 21 ஃபில் ஆயிடுச்சு. நீங்கள் எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் வந்து நேற்றே ஒரு வேகன்சி எம்சி எடுத்திருந்தாங்க. அது அப்படியே தான் வந்து இருக்குது. எஸ்சிஏல வந்து 39 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கடுத்து எஸ்சிஏ உமன்
உமன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு, 17 வரைக்கும் இருக்குது. எஸ்சிஏவில் வந்து அடுத்த வாரம் தாங்கும், அடுத்த வாரம் 3 நாள் வரைக்கும் தாங்கும். சரி, எஸ்சிஎல்லாம் அடுத்த வாரம் 3 நாள் வரைக்கும் தாங்கும். எம்பிசி பிசி நாளைக்கு தாங்கிறதே அதிசயம். பிசிஎம் வந்து நாளானிக்கு அதாவது திங்கக்கிழமை காலையில் வரைக்கும் போகலாம். நெக்ஸ்ட் வந்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து எடுத்துட்டிங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 198 போயிடுச்சு, 142 அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து 3 போயிருக்கு, இன்னும் 92 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் எஸ்சி உமனில் 93 வேகன்சிஸ் இருந்ததுன்னா 93 வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க, இன்னும் 46 வேகன்சிஸ் இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் 2 வேகன்சிஸ் போயிருக்கு, இன்னும் 34 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா எஸ்டி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த பொண்ணு வந்து தானே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்டி உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு, 4 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. மொத்தமாக இன்றைக்கி 2790 பேர் வந்து அசிஸ்டன்ட் இருக்கிறத எடுத்துட்டாங்க. வேகன்சி வந்து 1896. இந்த 1896ன்னு பார்த்தோன்னே நிறைய வேகன்சி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாமே வந்து ஜென்ரலுக்கு வந்து கிடையாது, எல்லாமே நீ ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு தான் இருக்குது. ஜென்ரலுக்கு நாளைக்கு மார்னிங் இல்லைனா நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் போகிறதே அதிசயம். ஓகேங்களா. பிசிஎம்பிசிக்கெல்லாம் பிசிஎம்பிசிக்கு போகணும்னா ஜேசிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்தால் மட்டும் தான் ஆஃப்டர்நூன் பேட்சில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு 100 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நாளைக்கு மத்தியானத்தோடவே வந்து பிசிஎம்பிசி க்ளோஸ். நாளைக்கு காலையிலோட வந்து க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரில் வந்து ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் இருக்குது. அது அப்போ இருந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இது வந்து டிஎன்பிசியில் இருக்குது. ஓகேங்களா. மொத்தமாக 20 ஃபில் இருக்குது, இன்னும் ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா வந்து இன்றைக்கி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா. ஜென்ரல் உமனில் வந்து வேகன்சிஸ் இருக்குது. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்லேயும் வந்து ஒரு வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கடுத்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயே ஆர்த்தோலேயே வந்து வேகன்சி இருக்குது. அதுக்கடுத்து எம்பிசி உமனில் வந்து வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. வேகன்சிஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஃபில் ஆனது மட்டும் ஓரளவுக்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா. இன்னும் லா டிகிரி படித்தவங்க வந்து நம்ம பென்ட்ரேஷன் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. ஏசோ போஸ்ட் இன்னும் அவைலபிலிட்டி 10 இருக்குது, இன்னும் 6 தான் வந்து ஃபில் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எண்டுக்கு போகுது. எஸ்சி உமன் மட்டும் எடுத்தால் முடிஞ்சுது. ஓகேங்களா. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் வந்து முடிய போகுது, இன்னும் ஒரே ஒரு வேகன்சிஸ் மட்டும் தான் அவைலபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வார்டன், இது வந்து எக்ஸர்வீஸ் மேனே, இது என்ன ஃபில் ஆகாது. அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா ஹிந்து ரிலீஜியஸ் ஆடிட் இன்ஸ்பெக்டரில் வந்து ஜென்ரல் முடிஞ்சு, பிசி முடிஞ்சு, எம்பிசி முடிஞ்சு, பிஎஸ்டிஎம்லேயும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா எஸ்சிஏல வந்து இன்றைக்கி இன்னும் ஃபில் ஆகவே இல்லை. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. 13 வேகன்சிஸ் தான் இன்னும் இருக்குது எஸ்சி ஜென்ரலில். இந்த 3 வேகன்சிஸ் வந்து 13 வேகன்சிஸ் ஃபில் ஆயிடுச்சு, 3 வேகன்சிஸ் மட்டும் தான் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சி உமனில் ஹிந்து ரிலீஜியஸ் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட்டு. எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபில் ஆகவே இல்லை. மொத்தமாக வந்து 219 வேகன்சியில் 149 வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு, நான் 70 வேகன்சிஸ் தான் அப்படியே அவைலபிலிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிஏல இதில் பாருங்களேன், ஜிடி ஜென்ரலில் வந்து 10 வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு, 131 அவைலபிலிட்டி இருக்குது. பட் ஆனால் ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து ஒரு வேகன்சிஸ் ஃபில் ஆயிடுச்சு, 36 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஆக்சுவலாக பிஎஸ்டிஎம்ல இன்னும் நல்ல போஸ்ட், நல்ல டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா. நல்ல போஸ்ட்னா நீங்கள் அதில் பார்த்தீங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி நம்ம போடுறப்போ பாருங்களேன், என்ன பிஎஸ்டிஎம்ல நல்ல போஸ்ட்டெல்லாம் இருக்குது. ஓகேங்களா. நம்ம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டோ, ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டோ, இதை எல்லாமே ரெவன்யூ ஒரு சில டிஸ்ட்ரிக்கும் ப்ளஸ் வந்து ரெவன்யூலேயே முக்கால்வாசி டிஸ்ட்ரிக் இருக்குது, ப்ளஸ் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்லேயும் வந்து இருக்குது. அதுக்கடுத்து இதில் இருக்குது. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து ஒருத்தனா இருக்குது. அவைலபிலிட்டி இருக்கிறப்ப ஜேசி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி அவர் லிஸ்ட் 2 பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக இருக்கலாம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜேசியை வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். எனிவேஸ் ஜென்ரல் வந்து ஒருத்தனா தங்கிட்டு இருந்த இடத்துல பிஎஸ்டிஎம் வந்து ஒரு வேகன்சி ஜேசியை மூவ் ஆன் பண்ணியிருக்காரு. ஜிடி உமனில் 19 ஃபில் ஆயிருக்கு, 40 வந்து அவைலபிலிட்டி அப்படியே தான் இருக்குது. மித்த எந்த வேகன்சிஸ் இது வரைக்கும் வந்து ஒருத்தனா ஃபில் பண்ணவே இல்லை ஜேசியை வந்து ஒருத்தனா நாளைக்கு மூவ் ஆன் ஆயிரும். ஓகேங்களா. நாளைக்கு அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ ஜேசிஏ மட்டும்தான் இருக்குது. ஸோ பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றவங்க வந்து நாளைக்கு எடுக்கிறது எடுத்தால் தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. மொத்தமாக 30 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. 30 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்குது. இன்னும் 898 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி அப்படியே தான் இருக்குது ஜேசிஏல. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் இது அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் வேகன்சி வந்து இன்றைக்கி 10 ஃபில் ஆகிருக்கு. மொத்தம் 8 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. பிஎஸ்டிஎம் வேகன்சிஸ் மட்டும்தான் ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்காங்க. இதில் பிஎஸ்டிஎம்லேயும் கூட ஒரு வேகன்சிஸ் வந்து ஜிடி ஜென்ரலில் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. மித்த எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து அவைலபிலிட்டியாக தான் இருக்குது. அதுக்கடுத்து எஸ்சி ஜென்ரல் மட்டும் தான் வந்து தானே இருக்குது. ஓகேங்களா. இன்றைக்கி வீடியோவோட சம்மரி எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி வந்து டோட்டலாக வந்து ஃபில் ஆகிருக்கிறது வந்து 3012 போஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு. இது டோட்டல் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா
188 ஆப்ஷன். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து ஃபில் ஆனது 383 ஃபில் ஆகிருக்குது. இது இன்னைக்கு வந்து ஆப்ஷன் வந்து 17 ஆப்ஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதாவது இன்னொருக்கா நான் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுங்க. டோட்டல் ஃபில் ஆகிருக்கிறது 3012. இன்னைக்கு வந்து ஆப்ஷன் வந்து வந்துட்டிங்க, சாரி, டோட்டல் ஆப்ஷன் வந்து வந்துட்டிங்கன்னா 188. இன்னைக்கு வந்து ஃபில் பண்ணிக்கிறது 383. இன்னைக்கு வந்து ஆப்ஷன் வந்து 17 பேர் ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வந்து சம்மரி. நெக்ஸ்ட் பிஎஸ்டிஎம் எடுத்துக்கிட்டோம்னா, பிஎஸ்டிஎம்ல வந்து இன்னைக்கு நல்லாவே மூவ் ஆன் ஆயிடுச்சு. நேற்று வரைக்கும் வந்து 62 பேர் போயிருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மோட பெனிட்ரேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஓகேங்களா, பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிஏவில் ஒருத்தர் எடுத்திருக்காங்க, அவங்களோட சேர்த்தியுமே மொத்தமாக வந்து இன்னைக்கு வந்து 100 பிஎஸ்டிஎம் போயிடுச்சு. ஓகேங்களா, பிஎஸ்டிஎம்ல 1000 வேகன்சிஸ் இருந்தது. மொத்தமாக இப்போ வரைக்கும் 8 நாளுங்கிறப்போ வந்துட்டுனா 100 வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இனி போகிற நாட்களில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கும் மித்த கம்யூனிட்டிக்கான இது மட்டும்தான் மூவ் ஆன் ஆக போகுது. ஸோ மொத்தமாக 100 வேகன்சிஸ் வந்து பிஎஸ்டிஎம்ல வந்து ஃபில் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து எத்தனை பேர் பிஎஸ்டிஎம் போயிருக்காங்கன்னா 38 பேர் போயிருக்காங்க. ஓகேங்களா, மொத்தமாக வந்து 38 பிஎஸ்டிஎம் போயிருக்காங்க. வேறு ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் சேர்த்து வந்து 38 பிஎஸ்டிஎம் வந்து இன்னைக்கு மூவ் ஆன் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ நாளையிலேருந்து வந்து எந்தெந்த இது எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு பிஎஸ்டிஎம்ல வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ எடுத்திருக்காங்கிறது வரைக்கும் வந்து நம்ம டிஸ்கஷன் போட்டுருவோம். ஓகேங்களா, இப்போதான் நிலைமைக்கு இதுதான் வந்து திட்டம் மூவ் ஆன் ஆயிருக்குது. ஸோ பிஎஸ்டிஎம் வந்து இன்னைக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, பிசி எம்பிசிக்கு வந்து இன்னைக்கோட வந்து எண்ட் ஆக போகுது. பிஎஸ்டிஎம்முக்கு இன்னிலேருந்து தான் லிட்ரலி ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா, கவுன்சிலிங்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வந்து மேட்ரே இல்லை. இனிமேல் வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கான வாய்ப்புகளும் வந்து ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. பின்னாடி வந்ததுன்னா ஒவ்வொரு நாளும் வந்ததுன்னா இப்போ 38 வந்து ஆரம்பிச்சிருக்குது. நாளைக்கு ஒவ்வொரு நாளில் வந்து ஒரு அடுத்து வந்து 50 வரைக்கும் வந்ததுன்னா போகும். ஓகேங்களா, மேக்ஸிமம் பீக் வந்து 100 போகிறப்போ வந்து வேலை கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம பிஎஸ்டிஎம்ல வந்து இருக்கிறவங்களுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்ததுன்னா வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாள் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிஎஸ்டிஎம்க்கு வந்து ஜூன் 11 வரைக்குமே ஓரளவுக்கு சேஃபு. ஓகேங்களா, எந்த இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கம்யூனிட்டிஸ் ஜூன் 11 வரைக்கும் பிஎஸ்டிஎம்க்கு சேஃபு. ஜூன் 11க்கு மேலே என்னன்னு சொல்ல முடியாது. ஜூன் 11 வரைக்கும் வந்துட்டுனா சேஃபு. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி பிஎஸ்டிஎம்மோட பெனிட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன். இன்றைக்குக்கான சம்மரியாக நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வீடியோ வர்றப்போ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ போயிருக்குது, எவ்வளோ கம்யூனிட்டியில் வந்து மூவ் ஆன் ஆயிருக்குது, இதை பற்றி டீட்டெயில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது இன்னும் வந்து 2 to 3 ஹவர்ஸில் வந்ததுன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்ததுன்னா இருக்கும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி பிடிஎஃப் தேவைப்படுறவங்க வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த இது டெலகிராம் லிங்க் வந்து அந்த பிடிஎஃப் வந்ததுன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நாளைக்கு போகிறவங்க வந்து யூஸ் பண்ணிங்க. மோஸ்ட்லி வந்து நாளைக்கு ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிருவீங்க. அதுக்கடுத்து நீ பிஎஸ்டிஎம்மே எக்ஸ்க்ளூசிவாக பிஎஸ்டிஎம்க்காக நம்ம வந்து பிடிஎஃப் ரெடி பண்ணி நம்ம போட்டலாம். ஓகேங்களா, ஜென்ரல் முடிஞ்சதையுமே பிஎஸ்டிஎம்க்கு வந்து தனியாக ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் சம்மரி. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பிசி எம்பிசிக்கு வந்து எண்டு டேவாக இருக்க போகுது. இதோட அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 கம்மி தான். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் கிடைக்கல வேலை. நாளைக்கு மேலே வர்றவங்களுக்கு திங்கக்கிழமெல்லாம் வர்றவங்களுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு இது ரொம்ப தயார்படுத்த ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்து குரூப் 4 வரப்போகுது. அதுக்கடுத்து குரூப் 1 வருது. அதுக்கடுத்து குரூப் 2 வருது. ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எதுவும் விட்டுறாதீங்க. இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்தவங்களுக்கு அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ இருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச்.